தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே மாதேஸ்வர சுவாமி கோயிலுக்கு சாலை வசதி கேட்டு 18 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள சின்னமலை மாதேஸ்வரன் கோயிலுக்கு தார் சாலை அமைக்கப்படவில்லை எனவும் மக்களே சாலை அமைக்க முயன்றபோதும் வனத்துறை பல கெடுபிடிகளை விதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்தும் கோயிலுக்கான சாலை அமைக்கப்படவில்லை எனில் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பேனர் வைத்துள்ளனர். வனத்துறை லைட் போடக்கூடாது, திருவிழா நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு நிலம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 5 ஏக்கர் நிலம் கொடுத்தா நீங்கள் ரோடு பாதை அமைச்சிக்காங்க, அதுக்கப்புறம் கோயில் கட்டிக்காங்க. கோயில் வேலை நடந்த வேலையை தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ மாவட்டத்தை நினச்சி 5 ஏக்கர் எல்லாம் ஏதோ ஒரு புறம்போக்கு அவங்க ஒதுக்கி கொடுத்துட்டா அவங்க நிலம் விட்டுருவாங்க. இது மாவட்ட ஆட்சி கவனத்தில் உள்ளது. இதே தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சி தான் தேர்தல் அதிகாரி, அதனால் தேர்தல் இப்போது புறக்கணிக்கிறோம். கடலூர் மாவட்டம் முத்து கிருஷ்ணாபுரம் கிராமத்தினருக்கு NLC நிர்வாகம் உயர் இழப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். NLC நிர்வாக அதிகாரிகள் மணல் சமன்படுத்தும் பணியை மேற்கொண்ட போது தங்களுக்கு உயர் இழப்பீடு வழங்காததை கண்டித்து JCB வாகனத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். தேர்தலுக்கு பிறகு தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தாலும் ஒவ்வொரு முறையும் இது போன்றதொரு பதிலை கூறி NLC நிர்வாகம் சூழ்ச்சி செய்வதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என உறுதிபட தெரிவித்தனர். என்ன கோரிக்கை அதை கொடுங்க, நாங்க கூடி பேசி உங்களுக்கு வர 10ஆம் தேதி அன்னைக்கு முடிவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவிற்கு இவர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த மக்களுக்கு இருப்பாங்கிறதுக்கு அந்த சந்தேகமும் மக்களுக்கு இருக்குன்னு அனைத்து தரப்பு விவசாயிகளும் சொல்றாங்க. இருந்தாலும் நாங்கள் அவர்கள் சொன்னதை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு 4:30 மணிக்கு நாங்க நிலக்கரி நிறுவன அலுவலகத்துக்கு செல்ல போறோம். அங்க கொடுக்குறோம். அதுக்கு எங்களுக்கு திருப்தி ஏற்பட்டு எங்களுக்கு தீர்வு எட்டபடி இருந்தால் இந்த போராட்டத்தை நாங்கள் விலகிக் கொள்வோம், இல்லைன்னா தொடர்ந்து போராடும் என்று விவசாயிகள் கூட்டம் சார்பில் தெரிவித்துக் கொள்வோம். வேலூர் மாவட்டம் சம்பங்கி நல்லூரில் வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஆதி திராவிடர் மக்கள் அறிவித்துள்ளனர். அருகிலுள்ள பகுதியில் வசிப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் சம்பங்கி நல்லூரில் உள்ள 18 குடும்பங்களுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் வீட்டுமனை பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் விரக்தியடைந்த அவர்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளதுடன் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவையொட்டி சுப்பிரமணிய சுவாமி மற்றும் தெய்வானை அம்மன் வெள்ளி பூத வாகனத்தில் எழுந்தருளி உலா வந்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் 2ஆம் நாளில் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் தெய்வானை அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டது. பின்னர் இருவரும் வெள்ளி பூத வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் 3,53,25,665 ரூபாய் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மலைக்கோயில் உண்டியல்கள் மூலம் மட்டும் 3,36,70,630 ரூபாயும், திரு ஆவினன்குடி கோயில் உண்டியல் மூலம் 16,55,035 ரூபாயும் பெறப்பட்டுள்ளன. மேலும் 576 கிராம் தங்கம், 8 கிலோ 886 கிராம் வெள்ளி மற்றும் 1630 எண்ணிக்கை கொண்ட வெளிநாட்டு ரொக்க பணம் உள்ளிட்டவை கிடைக்கப்பெற்றதாக ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் குண்டடம் கிராமத்தில் உள்ள கொங்கு வடுகநாதர் கால பைரவர் கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் ஒலிக்க வெகு விமர்சையாக நடைபெற்ற காசிக்கு இணையான கொங்கு வடுகநாதர் கால பைரவர் கோயில் கும்பாபிஷேகத்தில் 8000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 2 ஆண்டுகளுக்கு முன் கட்டி முடிக்கப்பட்ட மீன் அங்காடி கட்டிடம் இதுவரை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி பகுதியில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சுமார் 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மீன் அங்காடி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த கட்டிடத்தை அரசு இதுவரை பயன்பாட்டிற்கு கொண்டுவராமல் இருப்பதாகவும் இதனால் மீன் மற்றும் இறைச்சி கடைகள் வேறு பகுதிகளில் இயங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டும் வியாபாரிகள் திமுக அரசு வெற்றி விளம்பரத்திற்காக திட்டத்தை தொடங்கி மக்கள் வரிப்பணத்தை வீணடித்துள்ளதாக விமர்சித்துள்ளனர்.
காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் அஷ்டமி நாளையொட்டி முப்பெரும் தேவியர்களும் நூற்றுக்கால் மண்டபத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் 1008 அகல் விளக்குகள் ஏற்றி தீப அலங்கார சேவையும் நடைபெற்றது. அஷ்டமி நாளையொட்டி நூற்றுக்கால் மண்டபத்தை சுற்றி அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு 4 வேத பாராயணங்களும் பாடப்பட்டன. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே விசலூர் கிராமத்தில் கழிவறையை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் 6 பேர் காயமடைந்தனர். காந்தி நகரில் கோமதி என்பவரது வீட்டு கழிவறையை பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராமலிங்கம் என்பவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் 6 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக 8 பேர் பிடிபட்டனர். காவல்துறை கமிஷன் துறையாக மாறியுள்ளதால் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அடிதடி கலாச்சாரத்தால் அவதிக்குள்ளாவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை மேல்பாதி கிராமத்தில் அதிமுக ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட சுகாதார வளாகம் பயன்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. முறையாக பராமரிக்கப்படாததால் சுகாதார வளாகத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுகாதார வளாகத்தில் அமைக்கப்பட்ட கழிவறைகள் சேதமடைந்துள்ளதோடு செடிகள் வளர்ந்து அவல நிலையில் உள்ளது. திமுக அரசின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இன்னலுக்கு ஆளாவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவிலில் 1000 பானைகளில் பொங்கல் வைத்து திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். வருடந்தோறும் பங்குனி மாதம் தேர் திருவிழாவுக்கு விமரிசையாக நடைபெறும். விழாவின் ஒரு பகுதியாக கோவிலின் கருவறையின் உள்ளே 2 விளக்குகள் ஏற்றப்பட்டு நடை சாத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1000 பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டு படையலிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கோவில் கருவறை கதவுகள் 7 நாட்கள் வரை அடைத்து வைத்து அதன்பின் கதவு திறந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையை அடுத்த மூங்கில் தோட்டம் கிராமத்தில் சாலை விபத்தில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 22ஆம் தேதி இருசக்கர வாகனம் மோதி சரத்குமார் என்ற இளைஞர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சரத்குமாரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடைவீதி பகுதிகளில் வேகத்தடை அமைக்காத காரணத்தால் அடிக்கடி விபத்துகள் நடந்து உயிர் பலி ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர்.